போன வீடியோவில் நம்ம இண்டோர் பிளான்ஸ்லாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் செமி இண்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்போஸ்டான ஏரியா, பால்கனி இல்லை வரண்டா அந்த மாதிரி ஏரியாஸில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா டைஃபின் பென்ஷியா. இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு பெரிய பராமரிப்புங்கிறது எதுவும் தேவை கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து மல்டிபிள் செடி நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும். இந்த பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப சிம்பிள், ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு வாரத்துக்கு 1-2 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்லா வரும். இதுக்கான மண் கலவை பார்த்திங்கன்னா அதிகமாக மணல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு நல்லாவே வரக்கூடிய செடி இது. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளான்ட் ட்ரக்கன்ஷியா. ஸோ இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னைமரை கீத்து மாதிரி அழகாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியை வளர்க்கறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த தண்டு கட் பண்ணி வச்சிங்கனாலும் வரும், இல்லை தண்டுலேருந்தே புது புது செடிகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த செடிகளை ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணிக்க முடியும். இதுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைஃபின் பென்ஷியா மாதிரி மண்கலவை தான். ஓரளவுக்கு கொஞ்சம் மணல் அதிகமாக இருக்கிற ஒரு மண்கலவையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது என்ன மாதிரி மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30-35% கிட்ட மணல் இருந்து மீதி இருக்கிற சதவீதம்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்து மண்ணும் உரமும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மண்கலவையில் ஓரளவுக்கு இந்த செடிகள் நல்லாவே வரக்கூடியது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா பீஸ் லில்லி. ஸோ பீஸ் லில்லி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய ஒரு பூ, ஈஸி வளர்க்குறதுக்கு. இதுலேயே 60 வகையான பீஸ் லில்லி இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு மண்கலவை கொஞ்சம் மாறும். நீங்கள் அந்த மணல் கலந்த மண்கலவை இல்லாமல் கோகோபீட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. மற்ற மண்கலவைகள் சாதாரணமாகும். அதாவது ஒரு 30% கோகோபீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேட் பிளான்ட். ஜேட் பிளான்ட் என்னோட ஃபேவரட் பிளான்ட்டு. ஸோ ஏன் இது அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் சும்மா இப்படி கட் பண்ணி இப்படி உடச்சி வச்சிங்கன்னா கூட சூப்பராக நிறையா வரக்கூடியது. இது பார்க்குறதுக்கு லிட்டில் போன்சாய் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அடர்த்தியாக வளரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. நான் சொன்ன முக்கால்வாசி பிளான்ட்ஸுக்கு, இப்போ நான் சொன்ன எல்லா பிளான்ட்ஸுக்குமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. பீஸ்லியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மெயின்டெனன்ஸ் வேணும். மற்றபடி எந்த பிளான்ட்டுக்கும் வச்சு விட்டு நீங்கள் பெருசாக கேர்ஃப்ரீயாக நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதானே நமக்கு மேக்ஸிமம் தேவை. ஒரு அழகுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா பெருசாக அதுலேயே போய் நம்ம தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தானே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி செடிகள் தான் எல்லாமே. ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்கவே தேவையில்லை, தண்ணி மட்டும் ஊற்றிட்டே வரலாம். பெருசாக இதுக்கு நியூட்ரிஷன் சத்து இல்லை, ஒரு மண்குலவை ரொம்ப பார்த்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை. பட் வச்சிங்க அப்படின்னா ஓரளவு குஷ்டிக்காக நல்லா வளர்ந்து அழகாக ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா அடேனியம். இது பார்க்குறதுக்கு போன்சாய் மாதிரியே இருக்கும். இதில் பிங்க் கலரில் ஒரு பூக்களும் பூக்கும். இது ரொம்ப காமன், நிறைய இடத்துல ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இதை வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். மோஸ்ட்லி இது டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு செமி ஷேடு இருக்குது, ஓரளவுக்கு பார்ஷியலாக சன்லைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செமி ஷேட் ஏரியாவிலையும் நீங்கள் இதை வச்சு வளர்க்க முடியும். ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இது ஃபஸ்ட்டு 2 பிளான்ட் பார்த்தோம்ல, அதுக்கான மண்கலவை தான். கொஞ்சம் மணல் கலந்த மண்கலவையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செடி ஓரளவுக்கு நல்லாவே வரும். 5 செடி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டை இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு இந்த செடிகள்லாம் ஓரளவுக்கு உதவி பண்ணும். இதுக்கப்புறம் இந்த செடிகள் நீங்கள் வாங்கி வளர்க்க போகிறீங்க, இல்லை இந்த செடிகள் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செடியை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டோரியாக போட்டு நம்மளையும் டேக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் @சக்திவேல் ஆர்கானிக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ரீஷேர் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இல்லை நீங்கள் அதை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்றதை எனக்கு தெரியும். வழக்கமாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த பிளான்ஸோட ஆன்லைன் லிங்க், அமேசான் லிங்க், அஃபிலியேட் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மூலமாக வாங்குறதுனால நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டும் உங்களால் பண்ண முடியும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Governor Shaktivel. Have a happy gardening day. Bye bye.